ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலிருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிட்டு இருக்கேன். கனவு மெய்ப்பட, நம் வாழ்வெனும் கனவு மெய்ப்பட 4 விஷயமான படிநிலைகளை நம்ம கடக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதில் 3வது படிநிலையில் 2 கூறுகள் பேசுவோம். முதல் விஷயம் நம்முடைய மன வலிமை. 2வது விஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்முடைய புறத்தோற்றம், நம்முடைய பழக்க வழக்கங்கள். நம்முடைய அகம் பார்த்தோம், இப்போ பார்க்கறது புறம். விரிவா பேசலாம். நம்ம மனசுக்குள்ள நம்ம எப்படிப்பட்ட ஆளா வேணா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம். நம்ம வெளியில நடந்துக்கிற முறைகளை பொறுத்து நாம எப்படிப்பட்ட ஆளா இருப்போம் அப்படின்னு இந்த சமூகம் ஒரு பார்வையை முன்வைக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. நாம ரொம்ப நாளா எதையும் ஒரு ஃபேக் பண்ண முடியாது, நம்ம ஏமாற்ற முடியாது யாரையும். எப்போ தொடர்ந்து நம்ம அந்த விஷயத்த பண்ணிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமாங்க. நம்ம உள்ள எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது வெளியில தெரிஞ்சிடும். அதை நம்ம மறைக்க முடியாது. நாம நம்மளை எப்படி வெளியில காமிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது, நாம ஒரு இடத்துல ஒர்க் பண்ற ஆளா இருந்தாலும் இல்லை நம்ம ஒரு பிசினஸ் பர்சனா இருந்தாலும் முக்கியமான விஷயமா இருக்கு. ஆள் பாதி ஆடை பாதி. நம்ம தொடர்ந்து சொல்ல கேட்டுட்டே இருக்கோம். ஒரு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா அந்த இன்டர்வியூல ஒரு நாளைக்கு நிறைய பேர், கிட்டத்தட்ட 200-300 பேரை மீட் பண்றாங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூல கலந்துக்கிற ஒவ்வொருத்தரையும் அவங்க என்ன அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, இது சயின்டிஃபிக்கலா என்ன சொல்றாங்க, அந்த இன்டர்வியூ ரூமுக்கு ஒரு கேண்டிடேட் உள்ள வர்றாருன்னா அவர் உள்ள வர்ற முதல் அந்த 30 செகண்ட் அவர் உட்கார்ந்த ஆரம்பத்தில் அவங்கள பார்க்குற பேசுற அந்த 1 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த முடிவை அந்த இன்டர்வியூ பேனல் எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் அவர் நடந்துக்கிற விதம், அவர் நடந்து வர்றது, அவரை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு, அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு, அடுத்தவங்களை எப்படி ரிசீவ் பண்றாரு, அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, இந்த விஷயங்கள் மட்டுமே ஒரு மனிதனுடைய அந்த இந்த புறத்தோற்றம் மட்டுமே ஒரு மனிதனுடைய வெற்றியை தீர்மானிக்கிற விஷயமா இருக்கு. ஆனா இது எல்லாமே ஒரு நாம முற்றிலும் கட்டமைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா உள்ள இருக்கிறது தான் வெளியில வரும், அதை நம்ம மறைக்கவே முடியாது. ஆனால் உள்ள நம்ம ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப நம்பிக்கையா, தைரியமா இருந்துக்கிட்டு அதை வெளிப்புறத்துல காட்டாம இருக்கிறதுக்கே அது ஒரு மிகப்பெரிய தவறு, கிரைம்னே சொல்லுவேன் நான். ஏன்னா நிறைய நண்பர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு திறன் இருக்கு, அவ்வளவு உழைக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு. ஆனா அவங்கள எக்ஸிபிட் பண்ணக்கூடிய விதம், அவங்கள நம்ம போர்ட்ரே பண்ணிக்கிற விதம் சூழ்நிலைக்கு அப்ராப்ரியேட்டா இல்லாம இருக்கு. அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய தோற்றம், நம்முடைய நடவடிக்கைகள், இதை தாண்டி நம்முடைய பழக்க வழக்கங்களும் சரியானதா அமைஞ்சிருக்கிறதும் ரொம்ப முக்கியம். எது நல்ல பழக்க வழக்கம் எல்லாருக்குமே தெரியும். இது நல்ல பழக்க வழக்கம், இது கெட்ட பழக்க வழக்கம் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துல நாம ஒரு அங்கத்தினரா இருக்கிறதுனால நம்முடைய அனுபவத்தை பொறுத்து, நம்ம வயசை பொறுத்து நமக்கு எல்லாமே வெளிப்படையா தெரியும். மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடின், வள்ளுவர் வாக்கு. நீங்க கோயில போயிட்டு நான் ஃபுல்லா மொட்டை அடிச்சுக்கிறேன், இல்லை நான் இத்தனை நாளைக்கு முடி வளர்க்க போறேன், ஜடா முடி வச்சுக்கிறேன், தாடி வைக்க போறேன், இப்படிலாம் நீங்க எதுவுமே செய்ய வேணாம் அப்படிங்கிறார் வள்ளுவர். எப்போ உலகம் எதெல்லாம் பழிக்குதோ அதெல்லாம் ஒழிச்சிட்டாலே போதும், நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யவே வேணாங்கிறாரு. ஸோ இந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது இந்த சமூகத்திற்கு ஏற்ற, நாம எந்த சமூக அமைப்புல இருக்கிறோமோ அங்க எது சரி எது தவறுங்கிற வரைமுறை இருக்கோ அந்த வரைமுறைகளை நம்ம வாழ்றது முக்கியம். ஸோ நம்மளுடைய புற தோற்றம், இந்த பழக்க வழக்கம், இது 2ஐயும் நாம சரிவர கட்டமைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அடிப்படை படிநிலைகளான இலக்கு, தன்மை, அறிவு, திறன், இதெல்லாம் திறம்பட நாம வச்சுக்கிட்டு அடுத்த கட்டமான செயல்பாட்டுல தைரியம், நம்பிக்கை, விடாமுயற்சியோட நம்ம எல்லா விஷயத்திலையும் செஞ்சிட்டோம்னா நம்முடைய உட்புறம் மன வலிமையை பெருக்கி வெளிப்புறம் நாம சரியான பழக்க வழக்கங்களோட சரியான அணுகுமுறையை கையாண்டால் நம்முடைய வெற்றி நிச்சயம், நம்முடைய கனவு மெய்ப்படும். 4வது படிநிலை என்ன? ஒரே விஷயம். அடுத்த வீடியோவில் விரிவாக பேசுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.